சமக் இந்த மூவி வந்து ஒரு தெலுங்கு மூவி 2017 வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த மூவியோட தமிழ் டப்பிங் அவைலபிள் ஆகி இந்த மூவியில் நம்ம ராஷ்மிகா மந்தனா வந்து நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு டாக்டராக இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா நைட் பார்ட்டிக்கு போகக்கூடியவராக இருப்பார். கொஞ்சம் பிளே பாய் மாதிரியே வந்து காட்டுவாங்க. இப்படி இருக்க இந்த ஹீரோவை வீட்டில் கல்யாணம் பண்ணு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. இதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐடியா போட்டு ஒரு பொண்ணு ஒரு அப்ராணி பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கை ஸ்மூத்தாக அதை பண்ணி நினச்ச மாதிரி நைட் பார்ட்டியும் போகலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்காங்க. இதுக்காண்டி நம்ம ஹீரோ வந்து பொண்ணு பார்க்கும்போது தான் நம்ம ராஷ்மிகா மந்தனா வந்து காட்டுறாங்க. ரொம்ப அமைதியான பொண்ணாக காட்டுறாங்க. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் தெரிய வருது தன்னோட பொண்டாட்டியும் நைட் பார்ட்டிக்கு போகக்கூடியவங்களா இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு பெரிய ஷாக் வருது. ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் வந்து தன்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அடக்கமான அமைதியான ஒரு பையன் தான் வேணும்னு நினச்சி அவங்க வந்து கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் இப்படி நைட் பார்ட்டிக்கு போகிறவரை வந்து தெரிய வரையும் ஹீரோயினுக்கு ஷாக்கு. இதுதான் இந்த படத்தோட பெரிய ட்விஸ்ட்டு. ஏன்னா 2 பேருமே வந்து எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. கடைசியாக இவங்க 2 பேரும் வந்து மியூச்சுவலாக வந்து டிவோர்ஸ் பண்ணுறாங்க. டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. அந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரியலை. கடைசியாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் சேர்ந்தாங்களா, அந்த ஹீரோயினி ராஷ்மிகா மந்தனா ப்ரெக்னென்ட் ஆனது கடைசி என்ன ஆச்சு, அவங்களுக்கு குழந்தை பிறந்ததா பிறகுதா இப்படிங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரி அவங்க கொண்டு போயிருந்தாங்க. படத்தோட ஸ்டோரி நல்லா தான் இருக்குது. பட் படத்தோட டூரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 2017 இந்த படம் பெரிய ஹிட்டாக இருந்தாலும் இப்போ இது தமிழ் டப்பிங்கில் பார்க்கும்போது வந்து இது பழைய வெர்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுக்குதோ இல்லையா. படத்தில் குறை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. படத்தை பார்க்கலாம். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள்.